ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ மசாலா. இது ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு. இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்க்க போகிறதில்ல. அதனால் நமக்கு வெஜிடபிள் கட்டிங்க்கான டைமும் இதில் மிச்சம்தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பேபி பொட்டேட்டோ மசாலா ரெசிப்பியை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களும் செய்முறையும் என்னங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வாங்க. ஸோ குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். அந்த பொட்டேட்டோஸ்க்கு தேவையான சால்ட்டை நான் இதுலேயே போட்டுட்டு இப்போ மூடி விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், நல்லாவே குக் ஆகிக்கும் பேபி பொட்டேட்டோஸ். இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதுக்கான விசிலையும் வச்சுட்டு இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அழகாக இதை வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை அழகாக பீல் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நமக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இது வறுத்து அரைச்ச கடல மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன், இது மல்லித்தூள், அது 1 டீஸ்பூன். இது கூட பார்த்திங்கன்னா 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபி பொட்டேட்டோ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு அவ்வளோதான். இப்போ ரொம்ப சிம்பிளாக செய்முறை காட்டுறேன். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நாம் அவிச்சு வச்சுருக்க அந்த பொட்டேட்டோஸை இதில் சேர்த்துக்கலாம். ஷாலோ ஃப்ரைங்கிறது இது மாதிரி லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக அந்த சைட்ஸ்லாம் மட்டும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் ஷாலோ ஃப்ரை. இது பண்ணி முடித்தோடனே நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறேன். பொட்டேட்டோஸ் மேலேயும் கொஞ்சம் நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓரத்துலலாம் லைட்டாக இது மாதிரி ப்ரௌனாக வந்துச்சுனாலே போதும், நம்ம இதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம கரண்டி யூஸ் பண்ண தேவையில்ல. கடாயவே இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு குலுக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண முடியும். நான் இப்படி தான் பண்ணினேன், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி வந்தாலும் ஷாலோ ஃப்ரை ஓவர்னு அர்த்தம். இப்போ அதே கடாயில் திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆல்ரெடி ஹீட்டாக இருக்க கடாய் தான், அதனால் எண்ணெய் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா அது மாதிரி பபுள்ஸ் வந்தவொடனே அது ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம இதில் அடுத்து ஜீரகம் தான் சேர்க்க போகிறோம். நல்லா ஆவி வந்துச்சு பாருங்கள். ஜீரகம் சேர்த்துட்டு அது கூடவே வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஃப்ளேமை மீடியம் பண்ணிக்கிட்டேன்.
இல்லைன்னா நம்ம போடுறது உடனே கரிஞ்சிடும். இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலாவை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கடாயிலையோ பேன்லேயோ ஆட் பண்ணிங்கன்னா அது உடனே கரிஞ்சிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நல்லா அழுத்தி விட்டு அந்த லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு வேகமாக கிண்டுங்க. கடலை மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே கட்டிக்கும். அதனால் வேகமாக அந்த லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் தனியாக தண்ணியில் அந்த மசாலாவை கரைச்சிட்டு கூட லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா சேர்த்து இது மாதிரி கரைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலரே மாறிடும். ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் பொட்டேட்டோக்குமே நம்ம இது கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா பொட்டேட்டோஸை வேக வைக்கும் போது நம்ம சேர்த்த சால்ட்டு மட்டுமே பத்தாது. ஸோ உப்பு காரத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பத்தலைனா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்க இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாகவே கூட காரம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேபி பொட்டேட்டோஸை நான் சொன்ன மாதிரி இதில் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட இப்போ இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண இந்த பேபி பொட்டேட்டோஸும் நல்லா ஜெல்லாகி ஒன்றாகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இதுக்கு மேலே நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் இதில் வந்து சேர்க்க போகிறோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாவில் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட பேபி பொட்டேட்டோ மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமாகவே திக்னஸ் வந்துடும். அதனால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க, அடிப்பிடிக்காமல். கடல மாவு சேர்த்ததுனால இந்த திக்னஸ் வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப விட்டிங்கன்னா அது வந்து அடிப்பிடிச்சிடும். ஸோ கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பெருசாக நம்ம சேர்க்காததுனால நமக்கு ஒரு ட்ரை கிரேவி மாதிரி தான் இந்த மசாலா நமக்கு வரும். கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கிரேவி மாதிரி வரத்துக்கு. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரை மசாலா தான். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க சின்ன பசங்க இருந்தால். இப்போ பாருங்கள்
நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கிடணும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது தயாராகிடுச்சின்னு அர்த்தம். நான் இன்னும் கொஞ்சம் கொரியாண்டரை சாப் பண்ணி இதில் கார்னிஷிங்காக ஆட் பண்ணிவிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை பவுல் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க கொஞ்சோண்டு பொருள் வச்சு பெருசாக எந்த எஃபர்ட்டும் போடாமல், காய்கறிகள் எதுவும் நறுக்காமல், முக்கியமாக தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு ரெசிப்பியை சட்டுன்னு பண்ணிட்டோம். இது வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு ரொம்பவே டாப்பாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எது கூட நீங்கள் சாப்பிட்றீங்க சைட் டிஷ்ஷாக வச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டிஷ் நல்லா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.